ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஏ ப்ளஸ் செட்டப் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஏ ப்ளஸ் செட்டப் நம்ம வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணால் கேரண்டியாக உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த செட்டப் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒழுங்காக உங்கள் ஸ்மால் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஹையர் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த செட்டப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, நமக்கு தேவை ஒரே ஒரு கிளியரான பயாஸ்னால் நமக்கு ஆக்சுவலாக 4 ஹவரில் நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்கணும். அந்த புல்லிஷ் மூமெண்ட்டில் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஸோ அதை திரும்ப மூமெண்ட் மேலே கொடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோனில் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நமக்கு ஒரு கிளியரான பயாஸ் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அதுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நம்ம கீழே ஒரு டிமாண்ட் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோன் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதா இன்டர்னல் ஜோனு. ஸோ நமக்கு அதுக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையெல்லாம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோன், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக இந்த ஏ ப்ளஸ் செட்டப் வச்சு நான் ஒரு என்ட்ரி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணது. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 ஆக்சுவலாக ஒரு 80 to 70% வரைக்கும் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்டாப் லாஸ் எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே எடுக்கல. ஸோ கரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இதுவே நான் லைவ் சாட்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவ் சாட்டில் எடுத்தது எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.